ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 930வது நாளை எட்டி இருக்கிறது. இந்த ஈரானுக்கும் இப்பொழுது சரண்டராகி கொண்டிருக்கின்ற பிணந்தண்ணி கழுகுகளுக்கும் இடையே நடந்த யுத்தம் 68வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 68வது நாளில் ட்ரம்ப் இன்னொரு முறை முழுமையாக சரண்டராகி 14 அம்ச திட்டம் ஒன்றை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பியிருக்கிறார். அதில் 14ம் என்னவென்று எந்த ஊடகங்களும் தெளிவாக சொல்லாத நிலையில் மிக முக்கியமாக சில கருத்துக்கள் பேசப்படுகின்றன. என்னவென்று சொன்னால், நியூக்ளியர் ப்ரோக்ராமை பற்றி இப்போ பேச்சு இல்லை, அது ஈரான் சொல்லுகிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா ஈரானுக்கு சொந்தமான சொத்துக்களையும் உடனே விடுவித்து விட வேண்டும். அது ட்ரம்ப் கிராஜுவலாக நான் கொடுத்துருவேன், நான் எதையும் எடுக்க மாட்டேங்கிற மாதிரி அப்போ விட்டு சொத்தை கையில் வச்சுருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அடுத்தது ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய சட்டங்கள் செயலில் வந்து விட்டது. நேற்றும் 18 கப்பல்கள் ஹர்மூஸை கடந்து போயிருக்கிறது. ஆகவே அந்த பிளாக்கேட் ஒரு பெரிய அளவில் பிரச்சனை இல்லைன்னு. அடுத்தது ஈரான் ஒரு புது ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவினுடைய கப்பல் முற்றுகையை அல்லது ஹர்மூஸ் முற்றுகையை உடைப்பதற்கு ஹாமிசி டோல்ஃபின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வகை இந்த டோல்ஃபின் மீனை பயன்படுத்தி ட்ரெயின் பண்ணி அதை தற்கொலை படையாக மாற்றியிருக்கிறது. அவை தண்ணிக்கு கீழே போய் அமெரிக்க கப்பலை குண்டு வைத்து தகர்த்து விட்டு அவையும் இறந்துவிடும் என்பது செய்தி. இதை நேற்று அமெரிக்காவில் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீக்ரெட் ஹிட்டு டோல்ஃபின்ஸ் ஒரு பெரிய பயங்காட்டும் ஆயுதமாக இருக்கிறது என்று கேட்டதற்கு பீட்டர் ஹெக்ஸத், அதாவது டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சர், பல நாடுகளும் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கின்றன, இது ஒன்றும் பெரிதாக இல்லை, அதை விட அவர்கள் மெரைன் மம்மல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திமிலங்களை தான் அதிகமாக பயிற்றுவித்து இருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் அல்லாமல் அவர்கள் செயற்கையாக சில சீ மைன்ஸ், அதாவது கடல் கன்னி வெடிகளை வைத்திருக்கிறார்கள், அதுவும் நமக்கு தெரியும். ஆகவே நாம் அவற்றையெல்லாம் கடந்து நிற்பதற்காகத்தான் 200 கிலோமீட்டர் அந்த பக்கம் நிற்கிறோம். ஆகவே நமது முற்றுகை தொடர்கிறது என்று சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் இட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஆகவே ஈரானுடைய இந்த புதிய வகை ஆயுதம் எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய தகவல் படி எல்லா நாடுகளும் இப்படி ஒரு இதை பயன்படுத்துவது வழக்கம்தான் என்று அந்த பீட்டர் ஹெக்ஸத் என்ற இராணுவ அமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மொத்தத்தில் அமெரிக்கா பயந்து போய்விட்டது. எப்படி ஃப்ரீடம் ப்ராஜெக்டை 48 மணி நேரத்துக்குள்ளே விட்டுக்கிட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோம், அது சரியாக வரலை என்று சொன்னானோ, அதே மாதிரி ஒரு பெரிய ஆக்வாட்டிக் வெப்பன்னு சொல்லக்கூடிய தண்ணீரில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதத்தை ஈரான் வளர்த்திருக்கிறது. இதில் இன்னொரு பெரிய அதிர்ச்சி ஈரானுக்கு என்னவென்று சொன்னால், அதிர்ச்சி அமெரிக்காவுக்கு என்னவென்று சொன்னால், இன்னும் என்னென்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அதனால் என்ன சொல்லலான்னா, கண்ணை பொத்திக்கிட்டு பேச்சுவார்த்தை இப்போ நம்ம கொடுத்துருக்க ப்ரப்போசல் அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறான். அதில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி தான் பேசியிருக்கோம்னு. ஆனால் நியூக்ளியர் ப்ரோக்ராம் பற்றி நாங்கள் இப்போ எதையுமே பேச மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஹர்மூஸ் நீரிணையை விட்டு கொடுக்கக்கூடிய இதே கிடையாது. பேச்சுவார்த்தைன்னு ஒன்று வரணும்னா அது எப்போ வரும்னா, நீ முதல்ல இந்த முற்றுகையை அகற்றினால்தான் வரும், இல்லையேல் நாங்கள் அமெரிக்க கப்பல்களை தாக்கி தகர்ப்போம் என்று தெளிவாக ஈரான் சொல்லிவிட்டது. அடுத்தது ஈரானுடைய மிகப்பெரிய வெற்றிக்கான சில வெற்றி எதனால் என்று
அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளும் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. சில பேராசிரியர்களும் தனித்தனி வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலில் இருந்த 400 F-35 சாட்டிஸ் F-35 விமானங்களை ஈரான் அளித்திருக்கிறது. அடுத்தது இப்போ நம்ம இது அளித்ததுங்கிற செய்தியை சொல்லும்போது இன்னொன்னையும் சேர்த்து சொல்லணும். இப்போ புதுசாக கொஞ்சம் F-35 அமெரிக்காட்ட வாங்கியிருக்கான். இது 2 செய்தியை சொல்லுது. ஒன்று, அமெரிக்கா இன்னும் ஆயுதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று தெரிகிறது. இன்னொன்று, ஏற்கனவே இருந்தது, இஸ்ரேலில் இருந்தது அழிந்தது என்பதுதான் அதில் கிடைக்கின்ற உண்மை. அடுத்தது ஹார்மோஸ். இந்த நேவி ஹார்மோஸில் ஈரான் நேவி ரொம்ப பலமாக இருக்கிறது. அடுத்தது, மெரைன் அனிமல்ஸுங்கிற ஆயுதத்தை இன்னும் நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று ஈரான் தன்னுடைய இதில் சொல்லியிருக்கிறது, தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. அடுத்து லெபனானுக்கு வந்தால், லெபனானில் மிகப்பெரியதொரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலுடைய 2 முக்கியமான இடங்களை லெபனானுடைய ஆர்மி, அதாவது ஹிஸ்புல்லா கைப்பற்றி இருக்கிறது. ஒன்று சதர்ன் சுபர்புன்னு சொல்லக்கூடிய இடத்தில் உள்ள சதர்ன் சுபர்பன் உள்ள வாதி அல் ஆசியாங்கிற இடத்தை இருந்த இஸ்ரேலிய படைகளை அடித்து விரட்டிவிட்டு, வாதி அல் ஆசியாவில் ஷிமோகாங்கிற இடத்தில் இருந்த இஸ்ரேலிய படைகளை அடித்து விரட்டிவிட்டு ஹிஸ்புல்லா அந்த இடத்தை கைப்பற்றி இருக்கிறது. அடுத்தது பயாத் அண்ட் சாமாங்கிற 2 இடத்தை ஹிஸ்புல்லா மீண்டும் இஸ்ரேலிய படைகளை அடைத்து விரட்டிவிட்டு அந்த இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. இதில் பெரிய விஷயம் என்னன்னா, நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள். அதை இஸ்ரேலிய ஹெலிகாப்டரை கொண்டு வந்து எவாக்குவேட் பண்ணிட்டு போகிற வரை போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ். நேற்று இஸ்ரேலிய வானத்தில் லெபனானில் இறந்தவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு செல்வதும், காயம்பட்டவர்களுடைய உடல்களை தூக்கி கொண்டு செல்வதுமான ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது. வானம் முழுவதும் ஹெலிகாப்டர்களே பறந்து கொண்டு இருந்திருக்கின்றன. இந்த கோபத்தில் என்ன பண்ணான்னா, இதுவரைக்கும் பெய்ரூத்தோட புறநகர் பகுதிகளை தாக்காமல் இருந்த இஸ்ரேலு நேற்று தாக்கியிருக்கான். 16 பேரை ஷஹீதாக்கியிருக்கான். 21 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஆனாலும் லெபனான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் ஒரு திருப்பி தாக்கியதில் ஒரு சீனியர் ஆஃபீஸரும் அவருக்கு கூட இருந்த பட்டாலியன்ஸும் அவருக்கு கூட இருந்த இராணுவத்தினரும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது இஸ்ரேலில் ஒரு பெரிய விரக்தியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் அத்தனையும் சொல்லுகின்றன. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சூசைடு ரேட்டு இளைஞர்களிடம் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நோ சேஃப்டி, எந்த பாதுகாப்பும் இல்லை, நமக்கு ஒரு எதிர்காலமும் இல்லை என்ற எண்ணம் அவர்களை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது. இது இத்தனையும் லெபனானில் நடக்கக்கூடிய இத்தனை தாக்குதலும் எதை அடிப்படையாக கொண்டு இந்த பின்னணியில் நடக்கிறது என்று சொன்னால், சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம் இருக்கிறது. இன்னும் போர் நிறுத்தத்தில் தான் இவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்கிற. அப்போது காசாலையும் போர் நிறுத்தத்தில் அவன் பிணந்திங்கிறத நிறுத்தலை, லெபனான்லேயும் போர் நிறுத்தத்தில் பிணந்திங்கிறத நிறுத்தலை. இதுக்கு இடையில பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது, ஈரானுக்கு கூட பேச்சுவார்த்தைன்னு சொல்லும்போது ஈரான் அதை நம்ப மாட்டேன்னு சொல்லிடுது, சண்டை போட்டு பார்த்துருவோம்னு சொல்லுது. ஏன்னா இப்போ ட்ரம்ப் ஒரு புது ஆளை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கான், நிக் சார்ட்டர்னு ஒரு ஆளை. அவனும் ஒரு யூத லாபிஸ்ட் தான். அவன் யூதர்களுக்காக எப்போவுமே பரிந்து பேசக்கூடிய ஒரு அமெரிக்கன். அப்போ விட்காஃபு ஒரு யூதன், அவருடைய மருமகன் ஹுசார் ஒரு யூதன். இப்போ ஒரு புது யூதனை எப்போவுமே யூதர்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளை போட்டு பேசும்போது அது எங்கே நடக்கும், நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிகிறது. அடுத்தால நம்ம காசாவுக்கு வந்தால், காசாவில் நேற்று ஹமாஸ் ஒரு பெரிய ஆம்புஷை நடத்திருக்கு. எங்கன்னா கான் யூனிஸு உங்களுக்கு இந்த 930 நாட்களாகவும் கான் யூனிஸு ஒரு பெரிய டிஸ்கஷனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. நாளில் இருந்தே, அக்டோபர் 7, 2023 இருந்தே கான் யூனிஸை தான் தாக்கிட்டு இருக்கு.
இஸ்ரேல் கான்யூனிஸாக ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அந்த கொராபரேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆட்களை கண்டுபிடிச்சி இவ்வளோ கேவலமான சூழ்நிலையிலும் 73,000 பேர் ஷஹீதான சூழ்நிலையிலும் கொஞ்சம் முஸ்லீம்கள் இஸ்ரேலுக்கு உதவி செய்வதுதான், அதுவும் இன்சைடு காசா. காசால கான்யூனிஸ் போன்ற முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்தில் இதை செய்வது மிகப்பெரிய ஒரு அது முனாஃபிக்தனத்தினுடைய அதை நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு உச்சத்தை காட்டுகிறது. நேற்று அவனோட ஒரே ஆம்புல்ஸில் அத்தனை பேரையும் அழிச்சிருக்காங்க. இவன் உடனே என்ன செய்திருக்கான், கான்யூனிஸ் பக்கத்தில் ஒரு ஏரியல் அட்டாக், ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்கிறான். அதில் 3 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் ஹமாஸ் அத்தனை கொலாபரேட்டர்ஸையும் ஒரே தாக்குதலில் ஆம்புஷ்ன்னு சொல்கிறாங்க, ஒரே தாக்குதலில் அழித்து விட்டார்கள். இப்போ இந்த ஆரஞ்சு எல்லோ லைனு அதுக்குள்ளால ஆரஞ்சு லைன் இருக்கு பாருங்க, இந்த ஆரஞ்சு லைன் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹமாஸ் சொல்லியிருக்கு, இனிமேல் கெய்ரோட்டையும் கத்தட்டையும் நீங்கள் நெகோசியேட்டர்ஸு நிறுத்தியெல்லாம் நிறுத்துங்க, இல்லைன்னா திரும்பியும் நாங்கள் ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தது ஜெருசலத்தில் இவன் ஜெருசலத்திலையும் வெஸ்ட் பேங்கிலையும் இவனுடைய வந்தேரிகளின் குடியிருப்புகளை விசாலமாக்கி கொண்டு செல்கிறான். அதை நேற்று யூரோப்பியன் யூனியன் கண்டிச்சிருக்கு. யூரோப்பியன் யூனியனில் உள்ள அதாவது ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லி ஒரு 27 நாடுகளை வச்சு அது ஒரு இது நடக்குது. அந்த இதில் உள்ள எல்லா அபிஷியல்ஸும் கண்டித்து இருக்கிறார்கள். ஜெருசலத்தில் இவனுடைய எக்ஸ்பான்ஷனை நம்ம அலோவ் பண்ண முடியாது. அவன் ஜெருசலத்தை எப்படி பார்க்குறான்னா, யூதர்கள் அல்லாமல் கிறிஸ்தவர்கள் கூட இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறான். அதனால எல்லாரும் இப்போ அதை எதுக்குறாங்க. ஆனால் அவனுடைய எக்ஸ்பான்ஷன் பிளானை நித்தம் $200 மில்லியன் செலவழிச்சா $300 மில்லியன் அலோகேட் பண்ண ஒரே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு நடந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது சைனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில பல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அகார்சி அங்கே சென்று வந்தார். அதன் பிறகு சைனா வெளியிட்ட அறிக்கையில் இந்த யுத்தத்துக்கு பிறகு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துக்கு பிறகு ஈரான் பழைய ஈரானாக இருக்காது. ஈரான் ஒரு வல்லரசு என்ற வல்லரசுகளின் பட்டியலிலே சேர்ந்துவிடும். அமெரிக்காவை வீழ்த்திய வல்லரசாக அது மாறும். இதில் எல்லா நிலையிலும் சைனா ஈரானுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ ஈரான் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதி சைனா வழியாக தான் வருது. ஒன்று அவங்களுடைய நாணயத்தின் வழியாக வருகிறது, இன்னொன்று சைனாவுடைய ரூட் வழியாக தான் அரேபியன் சீயையும் ஈரானுடைய சரக்குகள் சேருகின்றன. அரேபியன் சி வரைக்கும் ட்ரெயினில் வருது, அதுக்கு பிறகு கப்பலில் போகுது. இப்போ பாகிஸ்தான் அதுக்குள்ள அந்த காப்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்குள்ள பார்டரை திறந்தது. இன்னும் அதிகமான பொருள் ஈட்டுவதற்கு வசதியாக இருக்கிறது. இப்போ ஹர்மூஸ் எனக்கு தான் சொந்தம், அதுக்கு வரி கட்டிக்கிட்டு போகணும். எல்லா ஐரோப்பிய நாடுகளும் வரி கட்டிக்கிட்டு போகலாம், ஏன்னா அவங்க பொருளாதாரம் தளர்ந்துவே கிடக்குது. அதனால் வரி கட்டிக்கிட்டு போகலாம் என்ற முடிவுக்கு விட்டார்கள். இது ட்ரம்புக்கு கிடைச்ச பெரிய அடி. அடுத்தது இப்போ ஒரு புது டாக்கு வந்துருக்கு. ஒரு புதிய விவாதம் எல்லா இடமும் வளர்ந்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஈரான அணு ஆயுதம் கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதில் 20 அமெரிக்காவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்காங்க. ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, அதாவது ட்ரம்ப் எந்த கட்சியை சார்ந்தவனோ அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இஸ்ரேலுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய அணு ஆயுதத்தை பற்றிய ஒரு விவாதம் முழுமையாக வேண்டும். அப்போதான் நம்ம ஈரான்கிட்ட ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேச்சை கொண்டு செல்ல முடியும். இப்போ ஈரானோடு போட்ட எல்லா ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் ஒரு கட்டத்தில் முதல் ஆட்சியின் போது கிழித்து போட்டதை திரும்பவும் எடுத்து ஒட்ட வைக்கிறதுங்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பேசிய பிறகுதான் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே நேற்றும் ஒரு KC-135 சொல்லக்கூடிய ரீஃபியூவலிங் ஃப்ளைட்டு, அதாவது பறக்கக்கூடிய வானத்தில் பறக்கக்கூடியவங்களுக்கு பின்னாடியே போய் பறக்கக்கூடிய விமானங்களுக்கு பின்னாடியே போய் பெட்ரோல் ஊற்றுற அந்த ஃப்ளைட்டை நேற்று ஈரான் ஹர்மூஸ் பகுதிக்கு மேலே பறந்ததுங்கிறதுனால அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே ஒன்று காணாமல் போச்சு, நேற்றும் ஒன்று காணாமல் போயிருக்கிறது. ஆக அமெரிக்கா நாளுக்கு நாள் பல விமானங்களை இழந்து கொண்டு இருக்கிறது.
ஆனா என்ன சொல்றான்னா 150 கப்பல் இருந்ததை 100 கப்பலை அடிச்சு கீழே தள்ளிட்டேன்னு நேற்று ட்ரம்ப் சொல்றா. எல்லாரும் சிரிக்கிறாங்க, பேட்டிக்கு வந்தவங்க எல்லாம் சிரிக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஒரு கேலி பொருளாக போய்விட்டான். இஸ்ரேலு ஒரு பெரிய ஃபண்ட் அலோகேஷனை பண்ணியிருக்கு. என்னன்னா $730 மில்லியன் செலவழிக்க போதாம். உலகம் முழுவதும் இஸ்ரேலுடைய பேர் கெட்டு போனதுனால அதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதற்காக $730 மில்லியன் நான் ஒதுக்குறேன் அப்படின்றான். இந்த பின்னணியில் ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வைப்பதாக என்று சொன்னால், இஸ்ரேலுடைய அட்டூழியங்கள் மறைக்கப்படுவதற்கு ஊடகங்களுக்கு பணத்தை அள்ளி வீசுவதாக இருக்கிறது. அதனால் நம்மை போன்ற ஊடகங்கள், இந்தியாவில் உள்ள பெரும்பாலான ஊடகங்கள் ஓரளவுக்கு நியாயப்படுத்துகிற மாதிரி, அதாவது இஸ்ரேலுடைய கூட்டுப்படுகிறவர்களை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் யூடியூப்ஸ் எல்லாம் எதிராகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதில் தான் நம்ம போன்ற சேனல்களுடைய செய்திகள் மிகவும் முக்கியத்துவம் வகிக்கின்றன. $730 மில்லியன் ப்ராபகேஷனை உண்மையை கொண்டு வீழ்த்தி விடலாம் என்பதுதான் உண்மை. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.